ஹாய்டா செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மோச்சி பன்னி எஃபர்ட். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மை ரூட் ஒய்ஃபியோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. வாங்கடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஜிமின் ஜேக்கே தான் காட்டுறாங்க. இப்போ ஜேக்கே என்ன பண்ணுறான்னா, செம்மையாக ஜிமினை கிஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு. ஜிமினும் ஜேகேவை கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமினா ஜிமினா சொல்லிச்சோங்கக்கா. ஏய், நம்ம தப்பு பண்ணலாமா? தப்பு பண்ணலாமான்னு கேட்டேன். வேணாம். ஏய் குளிச்சி ஒரே ஒரு டைம் ப்ளீஸ், ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி ஜிமினுக்கு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமினா தான் ஒரு மாதிரி மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அன்பட்டன் பண்ணிட்டு வரான். பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமினை அப்படியே எப்படின்னா ரெண்டு ஹேண்டும் ரெண்டு சைடு இருக்கிற அந்த பெட்ஷீட் வந்து அப்படியே டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி மூவ் பண்ணிகிட்ருக்கான். சுங்கக்கா ஏ பைட் பண்ணாதடா ஏ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜிமின் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜங்குக்கோட அவன் பனின் மாதிரி வியர் பண்ணியிருப்பான். அதை அப்படியே கழட்டி தூக்கி போட்டுட்டு அப்படியே ஜிமினை தான் ஒரு மாதிரி அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஐஸ் வந்து ஒரு மாதிரி வச்சுட்டு அப்படியே ஜிமினை பார்க்கலாம். ஜிமினும் அதே மாதிரி தான் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ டோரு நாக் ஆகிற சத்தம் கேட்குது. இப்போ ஜேகே தான் அப்படியே டக்குன்னு டோர் சைடு தான் பார்க்குறான். இப்போ ஜிமினும் அப்படியே டோர் சைடு தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் குளச்சி யாருடி? ஏய் எனக்கு என்னடா தெரியும்? ஏய் அது இந்த டைமுக்கு யார் வரா? தெரியல ஜங்குக்கா யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி என்ன பண்ணுறான், மறுபடியும் அவனோட ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு ஜேகேவை ஒரு பக்கமாக வந்து மறைச்சி நிற்க வச்சுட்டு ஜிமின் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா டே தான். ஏய் என்னடா இந்த நேரத்துக்கு வந்திருக்க? நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன் அப்படின்ட்டு டே சொல்கிறான். ஏய் என்னடாச்சு? ஏன்? நீ முன்ன வழி விடு, நான் உள்ள போ. நீ என்னன்னு சொல்லு, எதுக்கு? ஏன் இப்போ அங்கே சுகாட படுக்கன்னு சொல்லி தானே போனேன், இப்போ எதுக்கு வந்த? அவனுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு, நான் அவன் மேலே கோவமாக இருக்கேன், அதனால் நான் அவன் கூட படுக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு நான் இங்கே தான் படுப்பேன். என்ன சொல்கிற? ஆமாம் ஏன் அப்படின்ட்டு ஜிமின் டே கேட்குறான். இப்போ ஜிமின் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கே படுத்தே ஆகணுமா? ஆமாம் ஏண்டா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டேவும் ஜிமினும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான், ஐயோ இப்போ நான் முன்னே ஏதாவது பண்ணணும், முன்னையும் அப்படி தான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம், இப்பயும் வந்து ஐயோ நான் என்ன மாதிரி ஃபீலில் இருந்தேன், ஏண்டா டயாங்கா இப்படி பண்ணுற அப்படியே இருக்கிற வெறிக்கி அப்படியே மண்டையிலே கொட்டணும் போல் இருக்கு அப்படின்ட்டு ஜேகே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். இப்போ அப்போ நான் ஒரு நிமிஷம் இரு. என்னடா ஒரு நிமிஷம் இரு, என்னான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான், ஜிமின் வந்து டோரை லாக் பண்ணிடுறான். இப்போ டே தான், டீ கதவு தோறடா, நீ இப்போ எதுக்கு டோரை க்ளோஸ் பண்ண? கதவு தோற ஜிமினா, சத்தியமாக எனக்கு செம்மையாக கோவம் வந்துடும். ஒரே நிமிஷம் இருடா, ஒரே நிமிஷம். இப்போ எதுக்கு நீ டோர் லாக் டாப்பால் போட்ட, எனக்கு அதுக்கு முன்னே சொல்லு. இருடா வரேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், டேவை ஜேகேவை வந்து தரதுன்னு இழுத்துட்டு அவன் பால்கனிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். என்னடா இங்கே எதுக்கடா கூப்பிட்டு வந்த அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். ஒரு நிமிஷம் இங்கே இருடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான்.
நம்ம இங்கே இருக்க பண்ண போகிறோமா? அப்படியே வாங்குவோம் தெரியுமா? மூடிக்கிட்டு நானே அவன் வந்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். உனக்கு இப்போ ரொமான்ஸ் கேட்குதா? மூடிட்டு உட்கார ஒரு பக்கமா. அவனை தூங்க வச்சுட்டு அப்புறமேட்டு உன்னை வெளியே அனுப்புகிறேன். ஏன்னா வெளியே அனுப்புறியா? பின்ன வேற என்ன பண்ணுவாங்க? உன்னை கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஜிமினா, அச்சோ என்னால் முடியல. அவன் வேற அங்கே கத்திக்கிட்டு இருக்கான். சத்து நேரம் அமைதியாக மூடிட்டு உட்காரு அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஒரு பக்கமாக டேவை உட்கார வச்சுட்டு அங்கே போய் டோர் தான் ஓப்பன் பண்ணுறான். ஏய் எதுக்கு நம்ம டோரை க்ளோஸ் பண்ண? இல்லைடா, ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணணும். என்ன நீ இல்லை நினச்சிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதான் இப்போ என்ன பதுக்கு? என்ன மச்சான் சொல்கிற? மூடிட்டு வந்து படு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்படின்னு தெரிஞ்சுதான் டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்கலாமே. பார்த்து என்ன பண்ண போகிற? நீ வந்து வரியா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். யார் வாங்கட்டியா? அதாச்சிச்சி அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். அப்போ தெரியுது இல்லை, மூடிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். இப்போ எதுக்குடா வல்லுன்னு கத்துற? ஒன்றும் இல்லை, படுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இதெல்லாம் ஜேகே கேட்டுட்டு சிரிச்சிட்டு தான் இருக்கான். ஐயோ குளிர்ச்சி, உனக்கு இவ்வளோ கோவம் வருதடி? எனக்கு கூட இப்போ செம்ம கோவம் வருது ஜிமினா. இந்த டயாங்கா மேலே வந்து காரியத்தை ஃபுல்லாக கெடுக்கிறான். முன்னே இவனை கொண்டு போய் எங்கேயாவது சேர்க்கணும் அப்படின்ட்டு ஜேகே அங்கே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி ஹேண்டை பிசைச்சிக்கிட்டு அது ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ டே தான், ஏண்டா படுக்கலையா? எனக்கு படுக்க தெரியும், நீ படு. வாட் ஜிமினா, நீ எப்பவுமே ஹக் பண்ணிட்டு தானே தூங்குவ, அதுக்கு வா ஹக் பண்ணிட்டு என்னை ஹக் பண்ணி எனக்கு தூக்கம் வருது. டேய் உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை? நீ டெய்லி என்னை ஹக் பண்ணிட்டான்னு தூங்குவேன், முன்னே வந்து ஹக் பண்ணு, அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ அந்த பக்கம் ஜிகே தான், டேய் நான் இந்நேரம் என்னென்னலாம் பண்ணியிருப்பேன்டா, ஒன்று ஹக் பண்ணி அவன் என்னடா பண்ண போகிறான் அப்படின்ட்டு ஜேகே அங்கே புலம்பிகிட்டு இருக்கான். இங்கே ஜிமின் தான் காரியத்தை கெடுத்துட்டு போ அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி என்ன பண்ணுறான்னா, வந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டேவை அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான். இப்போ டேவும் நல்லா தூங்கிடுறான். இப்போ ஜிமினும் தூங்கிடுறான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, இங்கே குள்ளச்சியை காணும். குள்ளச்சி ஜிமினா, இங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கண்டி ஜிமினா அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி அக்சிவ் வாய்ஸில் பேசுகிறான். அது அங்கே ஜிமின்னு கேட்கல, ஏன்னா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகே அப்படியே மெதுவாக ஏந்திரிச்சு அப்படியே நடந்து பம்பிட்டு வரான். வரக்குள்ள என்னன்னா அப்படியே வந்து அப்படியே ஜிமினை எழுப்புறான். இப்போ ஜிமின் தான், டேயாங்கா கம்மனு படுறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். டீ என்னடா இப்படி ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க? நான் படுக்க வேண்டிய இடத்துல அவன் படுத்துருக்கான், என்ன கால கொடுமடா அப்படின்ட்டு ஜிமினா குள்ளச்சி அப்படின்ட்டு ஜிமினை எழுப்புறான். இப்போ ஜிமினோ அப்படியே ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இப்போ ஜிகே ஒரு மாதிரி ஷாக்காக பயப்படுறான். என்னாச்சு ஏன்? சாரிடா, நீ இங்கே இருக்கிறதே நினப்பில்ல, இந்த லூஸு வேறு படுக்க சொன்னானா, அதை நான் படுத்துட்டேன், சாரி ஜங்குக்கா, சாரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறான். இப்போ அச்சோ அவனா இதை கட்டுறாளே, ஒன்றும் போலாம். எங்கே ஏன் நமக்கு போலவா? போட நானும் வரல. ஜிமினா உன் மாமா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடி, அதெல்லாம் இப்போ கிடையாது, நீ வரும் கிளம்பு போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ என்னாடி சொல்கிற, போடா, எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் வெளியே போயிடுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவை அப்படியே ஒரு மாதிரி நோகாமல் படுக்க வச்சுட்டு வெளியே வந்து ஜேகே பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி சேடாக போகிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, மாமா அப்படின்ட்டு கூப்பிட்றான். இப்போ ஜேகே அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறான். என்ன
ஜிமின் வாய்ஸ் மாதிரி கேட்குது. அவன் எங்கே கூப்பிட போகிறான்? போ, என்னோட மைண்ட் இன்னைக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் என்னென்னமோ கனவுலாம் கண்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஜேகே நடந்து போகிறான். இப்போ ஜிமின் தான் யோ மாமா அப்படின்ட்டு கூப்பிட்றான். ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜிமின் அங்கே க்யூட்டாக அப்படியே வாசலில் நின்றுட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். யோ ஜங்குக் மாமா கூப்பிட்றேன்ல, காது கேட்கலையா அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா அப்படியே குடு நோடியாந்து ஜிமினுக்கு தான் நிற்கிறான். குளிச்சி என்னைய கூப்பிட்ட? ஆமாயா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான்னா ஜேகேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சீஸில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு போ குட் நைட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஏ எங்கடி போகிற? படுக்க போகிறேன். ஏன்? அவ்வளோதான் அன்னைக்கு, போதும் அவ்வளோதான், அப்புறமேட் பார்த்துக்கலாம், பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஜேகேவோட லிஃப்ட்லேயே அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு பேக் கொடுத்துட்டு உள்ளே போயிடுறான். இப்போ ஜேகே தான் இந்த பக்கம் அப்படியே எப்படின்னா அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே குதிச்சுட்டு அங்கேயும் ஒரு மாதிரி எப்படி சொல்லணும்னா ஒரு ரோல் மாதிரி அப்படியே இந்த ஒரு மாதிரி ரெண்டு ஹேண்டி வந்து எப்படி நீட்டிட்டு சுற்றுவாங்கல்லடா, அந்த மாதிரி சுற்றிட்டு அவ்வளோ ஹாப்பியாக போய் அவனும் ரூமில் படுத்துக்கிறான். இப்போ அப்படி தான் மார்னிங் ஆகுது. அவங்கவுங்களும் டைமுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஜிமின் தான் புறப்படவே இல்லை. இப்போ டே தான் ஏன் நான் ஆஃபீஸ் கிளம்பாமல் இருக்க? என்றைக்கும் நீ தான் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டு என்னை எழுப்பிவிட்டுருப்ப. இன்றைக்கி என்ன நீ இவ்வளோ நேரம் லேட் பண்ணிகிட்ருக்க? ஆஃபீஸ் வரலையா? டயங்கா நான் இன்றைக்கி வரல, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. என்ன ஜிமி நான் சொல்கிறேன், என்னாச்சு? எதாவது ஃபீவர் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் நான் வரல டயங்கா, நீ மட்டும் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு வாவ ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்கிறான். இப்போ டேவும் சரிடா சரி, ஏதாவது ஃபீவர்னால் சொல்லு, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். கொஞ்ச நாளாகவே டயர்டில் இருந்தேன்ல, அதனால தான் அப்படி இருக்க என்னமோ தெரியல அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்கிறான். இப்போ டேவும் தான் சரி ஜிமினா பார்த்து சேஃபாக இரு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே ஆஃபீஸ் கிளம்பிடுறான். அதே மாதிரி தான் அந்த சைடு ஜங்குக் சைடு பார்த்தோம்னா இப்போ சுகா தான். டே ஜேகே என்னடா பண்ணுற? என்ன சுகா ஆஃபீஸ் வரலையாடா? நான் இன்னைக்கு வரலடா. ஏன் என்னாச்சு? எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் வரல. அது மட்டும் இல்லாமல் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசலான் இருக்கேன் ஜிமினை பற்றி, அதனால தான். ஓ என்ன சொன்னாங்க? நான் இன்னும் பேசலடா, கால் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் அப்புறம் பேசிவிட்டு உனக்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ சுகா தான் சரிடா பார்த்து சேஃபாரு வந்து ஃபுட் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஃபேரி லிலி எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே ஜங்குக் பார்த்தோம்னா தான் அப்படியே ஜிமினுக்கு கால் பண்ணிவிட்டு குலச்சி என்ன பண்ணுற? ரூமில் தான் இருக்கேன், நீ என்ன பண்ணுற? எல்லோரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, நம்ம போகலாமா? போகலாமே அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிக்குக்கு 2 பேரும் தான் அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஜிமின் எப்படி வந்திருக்கானா ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் அண்டு ஒயிட் கலர் பேண்ட் வியர் பண்ணியிருக்கான். ஜங்குக்கு பிளாக் அண்ட் பேண்ட் ஷர்ட்டில் வியர் பண்ணியிருக்கான். ஜங்குக் செம்ம அழகாக இருக்கான். அப்படியே அவனுக்கு கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கும், அதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட் வந்து அந்த டேட்டோ அந்த முழங்கை வரைக்கும் மடிச்சு விட்டு அந்த ஸ்லீவ் மடிச்சு விட்டு அந்த மாதிரி அவ்வளோ அழகாக அப்படியே ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு அங்கேருந்து நடந்து வரான். இப்போ ஜிமின் தான் இங்கே அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி அவ்வளோ க்யூட்டாக ரெடியாகி நின்றுட்டுருக்கான். ஜிமின் எப்படி கொஞ்சம் ஹாட்டாக அண்டு க்யூட்டாக அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வந்திருக்கான். இப்போ ஜிமின் தான் செம்மையாக கோவம் வருது. இப்போ முறைச்சிட்ருக்கான் ஜங்குக்கு பார்த்துட்டு. இப்போ ஹாய் கலச்சி பழமா அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். என்ன ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்க? ஏன்டா நல்லா இல்லை, அழகாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், என்ன ட்ரெஸ் இப்படி அப்படின்ட்டு ஜிமினி என்ன பண்ணுறான். அவன் ஜங்குக்கு வந்து அந்த செஸ்ட்டு தெரிகிற மாதிரி ஒரு 2-3 பட்டன் வந்து கழட்டி விட்டிருப்பான். இப்போ ஜிமின்னு அதை ஃபுல்லாக அப்படியே பட்டன் எல்லாம் போட்டுட்டான். இந்த கை வந்து மடக்கி வச்சுருப்பான்ல அதையும் ஃபுல்லாக வந்து எடுத்து அப்படியே ஃபுல் வரைக்கும் அப்படியே பட்டன் போட்டுட்ருவான். இப்போ
இதே மாதிரி தான் என் கூட வர, புரியுதா? டேய் என்னடா இது நல்லா இருக்கு, இப்படி எப்படா நான் வருது? ஏன் இப்படி வந்தால் என்ன ஆயிரும்? ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத, கோவப்படாத. உனக்கு இப்படி வந்தால் தான் பிடிக்குமா? ஆமாம், ஓகே நான் இப்படியே வரேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜேகே ஜிமினை அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குறான். பார்த்துட்டு என்னை நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ சரி என்ன தான் சொன்னேன், நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வந்திருக்க? எனக்கு என்ன நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஏண்டா? நம்ம வேணா ரூமுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் போகலாமா? எதுக்கு? அதான் ஜிமினா, நைட்டு விட்டதை இப்போ ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஜெகே கேட்குறான். பொறுக்கி பொறுக்கி இப்போ பார்த்தாலும் பொறுக்கி மாதிரி இருக்கிறடா, கூட்டிகிட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போய் அப்படியே காரில் உட்காந்துட்டு அவங்க இந்த மாதிரி வெளியில் தான் போகிறாங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னா ஒரு பீச்சுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே 2 பேரும் அவ்வளோ அழகாக கை கோர்த்துக்கிட்டு அந்த பீச்சில் அவ்வளோ அழகாக நடந்து போயிட்டு அந்த அலையெல்லாம் அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு அந்த வியூவெலாம் அவ்வளோ அழகாக பார்த்துட்டு அப்படி இருக்காங்க. இப்போ ஜிமின்னு ஜேகே ஷோல்டரில் சாஞ்சிட்டு, ஜங்குக்கா, சொல்லுடா ஜங்குக்கா, என்ன சொல்லு, எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா, இது மாதிரி இந்த பீச் ஓரத்தில் உன் ஹேண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நடந்து போகணும்னு. அப்படியா? ஆமாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் என்ன பண்ணுறான்னா ஜிமினை டக்குன்னு தூக்கிக்கிறான், பிரைடல் ஸ்டைல் தூக்கிக்கிறான். ஏய் இருக்குடா தூக்குன, எனக்கு தான் இந்த மாதிரி பீச் சைடில் உன்னை இந்த மாதிரி தூக்கிட்டு நடக்கணும்னு ஆசை. அதுக்குன்னு எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, நீ கீழே இறக்கி விடு. யார் பார்த்தா எனக்கு என்ன, என் ஒய்ஃபையே நான் தூக்குறேன், நான் ஒன்றும் உனக்கு ஒய்ஃப் எல்லாம் கிடையாது. என்னடா சொல்கிற? ஆமாம், நான் ஒன்றும் உனக்கு ஒய்ஃப் எல்லாம் கிடையாது, அதான் நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்லை, வேணா இன்னொரு டைம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஓ ஓகே ஓகே, எனக்கு டபுள் ஓகே, எத்தனை டைம் நானும் ஓகே மேரேஜ் பண்ணேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ போடா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா ஜிமின்னு அப்படியே ஜேகே செஸ்ட்லேயே அப்படியே சாஞ்சிக்கிறான். இப்போ அந்த பீச்சில் ஜேகே அவ்வளோ அழகாக ஜிமினை தூக்கிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கான். இப்போ ஜிமின் எப்படின்னா ஜேகே நெக்கில் 2 ஹேண்டு ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக 2 பேரும் பேசிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே இவங்கள தான் பார்க்குறாங்க, ஆனால் இவங்க அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்கல. அவங்க அவ்வளோ அழகாக ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஜிமின்னு அப்படியே அவ்வளோ அழகாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். அதெல்லாம் ஜேகே ரசிச்சுட்டு ஜிமின் பண்ணுறது எல்லாமே அவ்வளோ அழகாக ஜேகே ரசிச்சிட்ருக்கான். இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு பெஞ்சு மாதிரி இருக்குது, அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே, ஜிமினா சொல்லுடா, என்ன உண்மையாலுமே என் கூட இருக்க உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் அப்படி கேட்குற? சொல்லு ஜிமினா. ஏன்டா திடீர்னு இந்த கேள்வி என்கிட்ட கேட்குற? சொல்லுன்னு சொல்கிறேன்ல. ஆமாம், எனக்கு உன் கூட இருந்தால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏதோ இந்த வேர்ல்டில் நான் மட்டும்தான் இங்கே இருக்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான், நிஜமாவா? நிஜமா. பட்டு நான் இது வரைக்கும் லவ் பண்ணினது கிடையாது. ஆனால் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலும் வரல. ஆனால் நீ என்னை டேக் கேர் பண்ணக்குள்ள, என் கூட நீ திட்டு வாங்கக்குள்ள, அடி வாங்கக்குள்ள எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட்டு நான் எது பண்ணாலும் நீ எதுவுமே சொல்ல மாட்டேன். அதனாலே என்னமோ தெரில, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா. ஒரு லைஃப் பார்ட்னர் எப்படி தான் இருக்கணும் நான் எய்ம் பண்ணினதுலாம் இல்லை. ஆனால் நிஜமாலுமே சொல்கிறேன், ஒரு லைஃப் பார்ட்னருக்கு உதாரணம் நீ தான் ஜேகே. உன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் எல்லாத்துக்கும் இருப்பாங்களா என்னன்னு தெரியல, பட் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த இதில் நான் ரொம்ப லக்கி பர்சன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், நிஜமாவா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தலையாட்டிட்டு அப்படியே ஜேகே ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான். இப்போ ஜேகே அப்படியே ஜிமின் ஷோல்டரில் அப்படியே தட்டி கொடுத்த மாதிரி அவனும் அப்படியே லைட்டாக அப்படியே ஜிமின் ஹெட்டில் சாஞ்சிட்டு, நானும் ஜிமினா உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்கல, எனக்கெல்லாம் எதுவும் அந்த மாதிரி ஃபீல் ஆகும்.
ஆனால் நீ ஃபஸ்ட்டு என்னை ஸ்லாப் பண்ணப்போ உன்னை எனக்கு திட்டணுன்னே தோணலை. ஆனால் இது ஏன்னு தெரியல. ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நீ என்னை திட்டினாலும் எனக்கு கோவம் வராது, அடித்தாலும் எனக்கு கோவம் வராது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் ஏன் ஏன் நான் வந்து ரியலைஸ் பண்ணினது நீ என்னை விட்டு பிரிஞ்சப்போ தான். ஆனால் நீ என்னை அந்த லெட்ரு எழுதி வச்சுட்டு போனதும் அதை பார்க்கக்குள்ள எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் அந்த இடத்துல செத்துட்டேன் ஜிமினா அப்படின்ட்டு ஜேகே அப்படியே கொஞ்சம் லைட்டாக டியர் ஐஸோட சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஜேகே சாரி, நான் வெயிட் பண்ணியிருக்கணும். இல்லை பரவாயில்லடா, எனக்கு நீ விட்டுட்டு போனது கூட ஒரு ஒரு டைம் நல்லது தான். ஏன்னா ஆமாம், அதனால தான் இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் நீ எங்கே இருக்குன்னு நான் தேடி அலைஞ்சி இங்கே வந்து உன் கூட இப்போ இந்த மாதிரிலாம் இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். அப்படியா? ஆமாம் அப்படின்ட்டு அப்படியே அன்னைய டேஸஸும் அவங்களுக்கு அப்படி தான் போகுது. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஜிமின் எங்கெங்கே போக சொல்கிறானோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு ஜேகே போகிறான். அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ அந்த மாதிரி அன்னைய டேஸ் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஜிகுக்கு 2 பேருமே. இப்போ அப்படியே தான் ஈவினிங் ஆகுது. இப்போ கரெக்டாக டே வரத்துக்குள்ளே ஜிமின் ரூமுக்கு வந்துடுறான். அதே மாதிரி தான் ஜேகேவும் வீட்டுக்கு போயிடறான். இப்போ டே இப்போ தான் உள்ளே அப்படியே டயர்டாக உள்ளே வரான். ஹே ஜிமினா, என்னடா பண்ணுற? என்னடாச்சு? ஏன்டா ஒரு மாதிரி இருக்கு? டே ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ளீஸ் ஒரு கப் காஃபி. உனக்கு தான் காஃபி பிடிக்காதுல்ல? பிடிக்காது தான், ஆனால் இன்றைக்கி ரொம்ப எனக்கு டயர்டாக இருக்குது, ஒரு கப்பு ப்ளீஸ் அப்படின்ட்டு டே ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ போய் அப்படியே பெட்டில் படுத்துக்கிறான். ஏஞ்சி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தால் அது படு. போடா, டயர்டாக இருக்குது இன்றைக்கி. ஒர்க்கே என்னையே செய்ய சொல்லிட்டான் தெரியுமா அந்த சுகா, எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஆமாண்டா, நான் கேட்கணும்னு நினச்சேன், என்ன உங்களுக்கு 2 பேர்த்துக்குள்ளே சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டே தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ என்னன்னு சொல்லு, என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? அது ஒன்றும் இல்லை ஜிமினா, சுகா ரூமுக்கு போகணுன்னா அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வாங்கடா போகலாம். டே தான் இப்போ சுகா ரூமுக்கு தான் வந்திருக்கான். வந்து நாக் பண்ணுறான். இப்போ சுகாவும் டோர் ஓப்பன் பண்ணுறான். இப்போ என்னடா பண்ணுறீங்க? ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? நான் அதுக்கு சொல்லலை. இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுற? உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். என்ன சொல்கிறேன்? என்ன சுகா, நான் ஒன்று பார்க்கலான்னு வந்தேன், நீ என்ன இப்படி சொல்கிற? கோவப்படாத, ஒன்று சரி உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வீட்டு கதவை சாத்திக்கிறாங்க. இப்போ டே என்ன பண்ணுறானா, சுகா ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போய் சுகாவை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ சுகா தான் ஐ மிஸ் யூ டூடா டேயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து டேவை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ என்ன நீ எல்லாம் இந்த மாதிரி இப்போ என் கூட க்ளோஸாகவே இருக்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்ட்டே இருக்க, என்ன தான் நினச்சிட்ருக்க நீ அப்படின்ட்டு டேவை சுகா ஹக் பண்ண வாக்கிலே அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அது ஒன்றும் இல்லை, உனக்கே தெரியும் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு, அப்புறம் என்ன நீ பேசிகிட்டு இருக்க? போடா, எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கு ஒர்க்கு அது லொட்டு லொசுக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க. எவ்வளோ இதாக இருக்குது தெரியுமா? நீ நானும் லவ் பண்ணுறோண்டா, இன்னும் கொஞ்ச நாள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், என்ன நீ நினச்சிட்ருக்க? டேயாங்கா, நீ என் ஒய்ஃபி தான், புரியுதா? நம்ம வந்து மேரேஜ் பண்ணலாலும் நீ வந்து என்னோடய ஒய்ஃபி தான், ஓகே? பட் ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு தெரியுமில்ல, ஒய்ஃபி தானே பார்த்து சரி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லணும், என்ன புரியுதா அப்படின்ட்டு சுகா சொல்கிறான். இப்போ டே தான் அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் உன்னை உரக்கே கட்டி பிடிச்சிட்டாலும் சொல்லலை, கொஞ்சம் ஒய்ஃபையும் பார்க்கணும் அப்படின்ட்டு டே சொல்கிறான். உன்னை பார்க்காம நான் எங்கடி போகிறேன் அப்படின்ட்டு சுகா மறுபடியும் டைட்டாக ஹக் பண்ணி டேக்கு அப்படியே லைட்டாக சீஸில் கிஸ் பண்ணுறான். அவனை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன் சொல்லு அப்படின்ட்டு சுகா கேட்குறான். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். அப்போ வேறு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சுகா கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன், சரி நான் கிளம்புறேன். ஏன்னா நான் கிளம்புறேன்? ஏன்? இப்போ தான் வந்த போகிற, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் பார்த்துட்டேன், இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு
டே சொல்கிறான். இப்போ சுகா தான், எங்கே போகிற? ஏன் அப்பெல்லாம் உன்னை சீக்கிரம் விட்டுற முடியாது. ஏய் என்னடா சொல்கிற? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா என்ன பண்ணுறான், டேவை அப்படியே கிஸ் பண்ணுறான். ஏய் சுகா விட்றா, என்ன கிஸ் பண்ணாத விட்டுறா அப்படின்ட்டு டே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இப்போ சுகா தான், அப்படிலாம் அவனை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கிஸ் பண்ணுறான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா சுகாவை அப்படியே அந்த பெட்டில் தள்ளி விட்டு ஒடியாந்துடுறான். இதை தான் வந்து ஜிமின்கிட்ட சொல்கிறான். இப்போ ஜிமினுக்கு செம்மக்கம் வருது. அடப்பாவே, ஏண்டா ஒரு கிஸ் கொடுத்ததுக்காடா இவ்வளோ தூரம் தலைதிரிக்க ஓடியாந்து, இதில் வேற சண்டை அப்படி இப்படிலாம் சொன்னேன். ஆமாம், நீ கிஸ் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால் நீ தப்பாக நினைக்க மாட்டியா, அதனால தான் இப்படி சொன்னேன். இப்போ ஜிமினோட மைண்டு வைஸ், அடப்பாவி உன்னால் நேற்று என்னோட போச்சு எல்லாம் போச்சு அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ டே அதை பார்த்துட்டு, என்னடா ஏன் ஒரு மாதிரி பண்ணுற? ஒன்றும் இல்லை, போய் படுப்போ, அதான்டா டயர்டாக இருக்குன்னு சொன்னல, இந்த காஃபி குடிச்சிட்டு மூடிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வெளியே போய் அந்த பால்கனி பக்கம் போயிடுறான். இப்போ டே தான், இப்போ இவன் என்னத்துக்கு இப்படி கோவப்படுறான், நமக்கு என்ன அப்படின்ட்டு அவனும் படுத்துறான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறான். அப்படி க்யூட்டாக கொஞ்சம் பாரு, எரும மாடு எத்தாம எவ்வளோ க்ளோஸாக ஏற்றா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஏதாவது நடந்திருக்கும், லூசு எல்லாம் வந்து கெடுத்துருச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி எல்லாம் க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கான். இதை ஜேகே அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். இப்போ ஜேகே, என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு ஜிமின் கால் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், ஹலோ, என்ன லூஸ், என்னடி பண்ணிகிட்ருக்க? ஏன்னா இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். ஒன்றும் பண்ணல, இங்கே தான் சும்மா நின்றுட்டுருக்கேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லலாம். அப்படியா, அப்படியே ஆப்போசிட்டில் பாரு அப்படின்ட்டு ஜிமின் ஜேகே சொல்லலாம். இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்க்கலாம். அங்கே ஜேகே அப்படியே ஷர்ட்லெஸ்ஸோட அப்படியே ஒரு ஃபேண்ட் சொல்ல முடியாது, ஒரு சாக்ஸ் அது மாதிரி வியர் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினுக்கு அவ்வளோ ஷாக்கு. என்னடா இங்கே இருக்க? எனக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கா? ஆமாம். என்ன சொல்கிற? ஆமாம், இப்போ நீ என்ன பண்ணனா? நான் என்ன பண்ணேன்னா, நான் சும்மா தான் இருந்தேன். சும்மாவா இருந்தேன்? நீ இங்கே என்ன பண்ணுற? இதாண்டா என் ரூமு. ஏன்னா ஆமாம், இதான் என் ரூமு அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறோம். ஏன்னா அங்கேருந்து இங்கே ஜிமின் பண்ணுறது எல்லாமே ஜேகேக்கு தெரியும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணாலும் உனக்கு தெரியுமா? ஆமாம். ஆமாண்டா, நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். பொறுக்கித்தனத்தை மட்டும் விடவே விடாதடா, பொறுக்கி மூடிட்டு ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே ஓடிடுறான். அச்சோ, இப்போ நான் என்ன சொல்லிட்டு இவன் பாட்டில் ஓடுறான் அப்படின்ட்டு இப்படி தான் டேஸ் அந்த அன்னைக்கு டே போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. அவங்கவுங்க எல்லாருமே இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இப்போ ஆஃபீஸில் தான் இப்போ ஜிமின் அவன் ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஜேகேவும் அவன் ஒர்க் பார்த்துட்ருக்கான் கேபினில். இப்போ டேமின் தான் உள்ளே வரான். சார், இந்த ஃபைல் கொடுக்க சொன்னாங்க சுகா சார் அப்படின்னு சொல்லிட்டு டேமின் சொல்கிறான். இப்போ ஜேகே அதை வாங்கி பார்த்துட்ருக்கான். இப்போ டேமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் கூப்பிட்றான். டேமின், சொல்லுங்கள் சார். இனிமேல் ஜேகே சாருக்கு எந்த ஃபைல் வந்தாலும் சரி என் டேபிளுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போகணும், புரியுதா அப்படின்ட்டு டேமின் சொல்கிறான். இப்போ டேமின் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறான். என்ன லுக்கு, என்ன சார் அப்படின்ட்டு ஜேகேவை பார்க்குறான் டேமின். இப்போ ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கண்ணை அசைக்கிறான். இப்போ டேமின் தான் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட சொல்கிறான். இப்போ ஓகே, எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி எந்த நியூஸாக இருந்தாலும் சரி என்கிட்ட வந்துட்டு தான் அங்கே போகணும், புரியுதா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு டேமின் நிற்கிறான். இப்போ ஜிமின் தான்
சரி வெளியே போ. சார் வெளியே போன்னு சொன்னேன், காதில் விழுவலையா அப்படின்ட்டு ஜிமின் கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறான். இப்போ டேமின் தான் ஓகே சார் அப்படின்ட்டு வெளியே போயிடறான். இப்போ ஜேகே தான், டீ என்னடா பண்ணுற? ஏன் நான் என்ன பண்ண உனக்கு என்ன? ஏன் அவன் வந்து நின்னா உனக்கு நல்லாயிருக்கும்? இல்லை சார் போங்க வர சொல்லுங்கள். போய் வர சொல்லி முன்னாடி நிற்க வச்சுட்டு அப்படியே 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன நான் போய் கூட்டிட்டு வரட்டா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏய் புள்ளச்சி நீ என்னமோ பண்ணு, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கான் ஜேகே. இப்போ அப்படியே தான் அந்த டே போகுது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்பப்போ ஜேகே பார்த்து சைட் அடிச்சுட்டு அப்பப்போ ஒரு கிஸ் ஸ்மைலி அந்த ஹார்ட்டு இந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி க்யூட்டாக எல்லாம் ஜிமினுக்கு பண்ணிகிட்ருக்காங்க ஜேகே பார்த்து. ஜேகே இதெல்லாம் லைட்டாக பார்த்து சிரிச்சிட்டு அவனும் அது மாதிரி தான் க்யூட்டாக அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆஃபீஸ் ரொமான்ஸாக அது மாதிரி போய்கிட்டுருக்கு. எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அப்படியே 2 பேரும் அப்படியே லைட்டாக அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சி அப்படியே விட்டுறது. அப்புறமேட்டு ஜேகே அங்கேருந்து கண்ணடிக்கிறது, ஜிமின் இங்கேருந்து ஒரு மாதிரி கிஸ் ஸ்மைல் மாதிரி கொடுக்கறது, அப்புறம் அந்த ஃபிங்கர் ஹார்ட் மாதிரி கொடுக்கறது. இந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ லிஃப்ட்டில் தான் போகலான்ட்டு ஜிமின் வந்து நின்றுட்டுருக்கான். இப்போ ஜேகேவும் பின்னாடியே வந்து நிற்கிறான். இப்போ அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு அப்படின்ட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். இப்போ ஜேகேவும் லைட்டாக ஸ்மக் பண்ணிவிட்டு அவனும் உள்ளே போகிறான். கரெக்டாக அந்த அந்த லிஃப்ட்டில் வந்து ஜிமினும் ஜேகேவும் மட்டும்தான் இருக்காங்க. கரெக்டாக அந்த லிஃப்ட்டு க்ளோஸ் பண்ணுற சமயத்தில் ஜேகே டக்குன்னு போய் ஜிமினுக்கு அப்படின்ட்டு லிஃப்ட்லேயே கிஸ் கொடுக்குறான். ஏய் விட்டுறா, லிஃப்ட் ஓப்பன் ஆகிருப்போது, ஏய் ஜங்குக்கா விட்டுறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறான் ஜிமின். அதெல்லாம் ஓப்பன் ஆகாது, நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏய் என்னடா பண்ண, நான் என்னமோ பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜேகே அவ்வளோ ஃபேஸ்ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணுறான். ஜிமினும் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அவனும் பேக் கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே லிஃப்ட்டு இப்போ ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஜேகே மறுபடியும் வந்து அப்படியே அவனெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து அந்த நின்றுக்கிறான். இப்போ ஜிமினும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறான். அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆனதும் அப்படியே 2 பேருமே அவனுக்கு கோல்டாக அப்படியே ஜேகே ஒரு பக்கம் போயிடறான், ஜிமின் ஒரு பக்கம் போயிடறான். இப்போ இந்த சைடு தான் சுகா கிட்ட ஜேகே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ உள்ள ஜிமின் தான் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வரான். அப்படியே ஜேகே பார்த்துட்டு அப்படியே லைட்டாக அப்படின்ட்டு ஒரு கண் அடிச்சுட்டு அவன் பாட்டில் சுகா கிட்ட வரான். இப்போ ஜேகே அப்படி ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ சுகா என்னடாச்சு, ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை நீ சொல்லு அப்படின்ட்டு சுகா சொல்லிகிட்டு இருக்கான். சுகாட்ட சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் சுகா இந்த ஃபைல் வந்து கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கொடுக்குறான். இப்போ கொடுத்துட்டு அப்படியே திரும்பி போகிறப்ப ஜேகேவை அப்படியே லைட்டாக ஒரு இடிச்சிட்டு அப்படியே அவன் விரலை வச்சு ஜேகே ஒரு மாதிரி அப்படியே அந்த அவன் பாடியில் ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு அப்படியே அவன் பாட்டில் போகிறான். இப்போ ஜேகே தான் எந்த நேரத்தில் என்னடா பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ சுகா இதை பார்த்துட்டு ஏன்டா என்னாச்சு, ஒன்றும் இல்லை மச்சான் ஒன்றும் இல்லை நீ ஃபைலை பாரு அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் லைட்டாக சிரிச்சிட்டு அவன் கேபினுக்கு போயிடறான். இப்போ ஜேகே ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே கேபினுக்கு தான் வரான். வரக்குள்ளே அவன் கேபினை அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஃபோர்ஸாக டோரை சாத்திட்டு ஜிமின் கிட்ட தான் வரான். இப்போ ஜிமின் தான் என்னாச்சு ஜங்குக்கா, ஏய் கம்முன்னு இருக்க மாட்டியாடா, நான் என்ன பண்ணேன், நீ என்ன பண்ணியா, நீ என்னடா பண்ணலை, என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னென்னமோ பண்ணுற, ஹார்ட் கொடுக்குற, ஃபிங்கர் ஹார்ட் கொடுக்குற, கிஸ் கொடுக்குற, கண்ணடிக்கிற, என்னதான் நினச்சிட்ருக்க? என் ஹஸ்பண்டுக்கு நான் தரேன், ஏன் கொடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். ஏய் நீ கொடுறா, நான் வேணான்னு சொல்லலை, அதுக்குன்னு அங்கே அப்படி தான் ஆஃபீஸில் மீட்டிங்கில் அப்படி பண்ணிட்டு போகிற, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஜிமினா, அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறான். இப்போ ஜிமின் சிரிச்சிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ
ஜேகே என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமினை நிற்க வச்சுட்டு அந்த ஜேகே அந்த சேரில் உட்காந்து ஜிமினை வந்து அவன் லேபில் உட்கார வச்சுட்டு, என்ன பண்ணணுமா, நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாமா, ஏய் ஜங்குக்கா, என்ன பண்ணுற, இது ஆஃபீஸு, இங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க, என்னை விடு, நீ போ, உன் பிளேஸில் போய் உட்காருப்போ அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜேகே தான், அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, நான் டோர் லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். என்ன சொல்கிற, டீ யாராவது வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கடா, ஓப்பன் ஆகாதுன்னு சொல்கிறல்ல அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜேகே லேபில் தானே உட்காந்துருப்பான். ஜிமின் அப்படியே நல்லா அப்படியே அவன் ஹிப்பில் ஹேண்ட் போட்டு அப்படியே இழுத்து அவனை ரொம்ப அப்படி இழுத்து பிடிச்சி ஹக் பண்ண மாதிரி அப்படியே ஜிமினுக்கு கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கா, விட்றா, விட்றா, என்ன அப்படிலாம் விட முடியாது, யாராவது வந்துட்டு போகிறாங்க ஜங்குக்கா, விட்றா, என்ன அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு ஜிமினை அப்படி கிஸ் பண்ணுறான். அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணி அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறான். வலிக்குதுடா, வலிக்கிட்டோம், இந்த மாமாக்காக அந்த பெயினெல்லாம் தாங்கிக்க அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜேகே தான் அவ்வளோ அழகாக அப்படி கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி 2 பேருமே அவ்வளோ அப்படி கிஸ் பண்ணி ஷக் பண்ணி பைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டோர் தான் ஓப்பன் ஆகுது. 2 பேருமே அவ்வளோ ஷாக்காக அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் தான் ஃபைனல் பார்ட். ஓகேடா, பாய். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கடா. பாய்.